வணக்கம் நேயர்களே. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் ஆர்கிடெக்சர் படிப்புகள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். 12ஆம் வகுப்புக்கு பின்னர் ஆர்கிடெக்சர் படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், தமிழகத்தில் எத்தனை இடங்கள் உள்ளன, கலந்தாய்வு எப்போது தொடங்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு அரங்கில் நம்முடன் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் ஆர்கிடெக்சர் துறை பேராசிரியர் திரு முகமது ஃபாரூக் விளக்கம் அளித்துள்ளார். நீங்கள் திரையில் தோன்றும் தொலைபேசி எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். வணக்கம் திரு ஃபாரூக். இப்போ இந்த ஆர்கிடெக்சர் படிப்பு பிஆர் படிப்புக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், +2 முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிஆர் படிப்புல சேருவதற்கு மாணவர்கள் என்ன செய்யணும்? பிஆர் படிப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நாட்டா, நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர், அது மெயினான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதை பாஸ் பண்ணினா மட்டுமே தான் அவங்க பிஆர் ப்ரோக்ராம் மேலும் அவங்க படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு டோட்டல் 200 மார்க்ஸ் பேப்பர். அதில் 80 மார்க்ஸ் கம்பல்சரி, அதாவது 40% எடுத்தால் மட்டுமே தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் பர்சூயிங் ஆர்கிடெக்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50% ஆஃப் 12th மார்க்ஸ் அக்ரிகேட் 50% இருக்கணும். அதில் மேத்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ். அது இல்லாமல் இப்போ டிப்ளமா இன் ஆர்கிடெக்சர் இல்லை டிப்ளமா இன் சிவில் அதுலேயே அக்ரிகேட் 50% இருக்கணும். ஸோ இதுதான் மெயினான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பிஆர் படிப்பது. பிஆர் படிப்புகளுக்கு தமிழகத்தில் மொத்தம் எத்தனை இடங்கள் காலியாக இருக்கு? 1800 சீட், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலியமா. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் 1800 சீட் கிட்ட இருக்குது. அதில் கம்யூனிட்டி வைஸ் அது டிஃபர் ஆகும். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், அதாவது இப்போ மற்ற யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. அதே 800 சீட் இருக்கும். 800 சீட் கிட்டத்தட்ட இருக்குது உங்களுக்கு. ஸோ மொத்தம் 2600 சீட் கிட்ட இருக்குது உங்களுக்கு. தமிழகத்துல மொத்தம் எத்தனை நிலையங்கள்ல இந்த நேட்டா எனப்படும் இந்த திறனாய்வு தேர்வு நேட்டா தேர்வு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கண்டக்ட் பண்றாங்க. அவங்க இந்த நேட்டா சென்டர் மையத்தை எல்லா காலேஜஸ்க்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங் கேம்பஸ்லேயே உங்களுக்கு சென்டர் இருக்குது. அப்புறம் பாரத் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இப்போ ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, மியாசி காலேஜ், எல்லா ஆர்கிடெக்சர் காலேஜஸ்லும் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த காலேஜ் விரும்புறாங்களோ எடுத்து அவங்க தே கேன் டேக் த நேட்டா சென்டர். இந்த நேட்டா தேர்வு எழுதலாம். இப்போ இந்த தேர்வு எத்தனை முறை எழுதலாம், எத்தனை மையங்கள்ல இந்த தேர்வு எழுதுறது பாத்தீங்கன்னா எத்தனை டைம் நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதாவது இப்போ 3 தடவை தான் எழுதணும், 4 தடவை எழுதணும் கிடையாது. இது நீங்க எத்தனை தடவை வேணா நீங்க எழுதிக்கலாம். பட் ஆனா இதுல சில இது வச்சிருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் எழுதி 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நேட்டால, அது இப்போ கவுன்சிலிங் போதாது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க இன்னொரு பெஸ்ட் ஆஃப் அட்டெம்ப்ட் போகலாம். ஆனால் அது இப்படி போகும்போது இப்போ 120 ஸ்கோர் பண்ணாங்கன்னா அது ஆவரேஜ் பண்ணி 110 தான் எடுப்பாங்க. இப்போ தேர்ட் அட்டெம்ப்ட் திருப்பி தேர்ட் அட்டெம்ப்ட்ல 120 எடுக்கிறாங்கன்னா 110 + 120 ஆவரேஜ் பண்ணி 115 மார்க் ஃபைனலாக வரும். இது மார்க் குறைஞ்சாலும் சப்போஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 100 மார்க் எடுத்துட்டு ரெண்டாவது அட்டெம்ப்ட் 80 மார்க் எடுத்தாங்கன்னா மார்க் குறைஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அது கான்ஃபிடென்ட்டாக அவங்க போயிட்டு போல்டாக எடுக்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். அதற்கு முன்பாக ஒரு நேயர் அழைப்புல இருக்காரு. மதுரையில இருந்து இந்து அழைப்புல இருக்காங்க. இந்து, உங்களுடைய சந்தேகங்களை திரு ஃபாரூக் அவர்களிடம் கேட்கலாம். சார், நான் JEE எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் ஆர்கிடெக்சருக்கு. இப்ப அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல மூலியமா காலேஜ் செலக்ட் பண்ணிட்டா மறுபடியும் நான் NIT சேரணும்னா இது மதுரை காலேஜ்ல இருக்கிறது வேணான்னு சொல்லிட்டு தான் போகணுமா, இல்ல அங்க இருந்து தனியா கூப்பிடுவாங்களா சார்? ஹலோ, கேளுங்க. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ மதுரையில இருந்து எழுதிருக்காங்க, ஒரு தடவை நேட்டா எழுதிட்டு அவங்களுக்கு காட்டுற காலேஜ் பிடிக்கலன்னா திரும்பவும் மறுபடியும் அந்த நேட்டா தேர்வு எழுதிட்டு மறுபடியும் கலந்தாய்வுல இல்ல அப்படி பண்ண முடியாது. கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 14th, அதாவது கமிங் சாட்டர்டேயோட முடியுது. 14 5:30 வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூ பண்றாங்க. சப்மிஷன் 14 6 o'clock வரைக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிடணும். பட் போன லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார்ம் எப்படி பண்ணாங்கன்னா இஷ்யூ பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அதாவது நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டேட்ஸ் கொடுத்தாங்க. அதாவது நீங்க நாட்டா ரிசல்ட் மட்டும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் கிடைக்குமாங்கிறது தெரியல. ஸோ அவங்க அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா மேபி அவங்க இப்போ இருக்கிற மார்க்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அட்டெம்ப்ட் அவங்க போயிட்டு அவங்க இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போகணும். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக இன்னொரு நேயர் அழைப்புல இருக்காரு. திருச்சியில இருந்து மனோகரன் அழைப்புல இருக்காரு. மனோகரன், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். என் பொண்ணு BE சிவில் 4th இயர் படிக்கிறா சார். இப்ப ஹலோ மனோகரன், சொல்லுங்க. ஹலோ சார், என் பொண்ணு BE சிவில் 4th இயர் படிக்கிறா.
4th இயர் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் டிப்ளமா இன் ஆர்கிடெக்சர் அல்லது அது சம்பந்தமான படிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ஹலோ மனோகரன், உங்களுடைய கேள்வியை தெளிவா இன்னொரு வாட்டி கேளுங்க. சார், என் பொண்ணு பிஇ சிவில் படிக்கிறா சார். இப்ப 4th இயர் படிக்கிறா சார். பிஇ சிவில் 4th இயர் இப்ப படிச்சுட்டு இருக்கா சார். பிஇ சிவில் முடிச்ச உடனே ஆர்கிடெக்சர் சம்பந்தமா அதுக்கு மேற்கொண்டு டிப்ளமா ஏதாவது பண்ணலாமா சார்? பண்ண முடியுமா சார்? ஹலோ, பிஇ சிவில் 4th இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டா வந்து இது முடிச்சுட்டு டிப்ளமா இன் ஆர்கிடெக்சர் 3 இயர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஆர் 5 வருஷம் படிச்சுட்டு படிக்கிறதுக்கு இப்போ பிஇ சிவில் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாவே 2 இயர்ஸ் எம்ஆர்க் பண்ணலாம். ஸோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து அதுக்கு அலோவ் பண்றாங்க. பட் ஆனால் ஒரு கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஆர்கிடெக்டா வந்து தே நாட் பி ரெகக்னைஸ்ட். அவங்க வந்து ஒரு எம்ஆர்க் கிராஜுவேட்டா தான் இது பண்ணுவாங்க தவிர இட் நாட் பி கன்சிடர் அஸ் ஆர்கிடெக்ட் வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரியா வந்து டிப்ளமா இன் சிவிலோ இல்லை டிப்ளமா இன் ஆர்கிடெக்சரோ இல்லை 12th 50 அக்ரிகேட் எடுத்து ப்ரொஃபஷனலா பிஆர்க்கு முடிச்சிருந்தா மட்டுமே அந்த ஆர்கிடெக்ட் உண்டான சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுப்பாங்க உங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் வேலூர்ல இருந்து ஸ்ரீராம் காத்திருக்காரு. ஸ்ரீராம், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஸ்ரீராம், அந்த நேயருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிஆர் படிப்பு படிச்சதுக்கு அப்புறமா இதற்கான வேலை வாய்ப்புகள் இங்க உள்நாட்டுல இதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வேலை வாய்ப்புகள் வந்து இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நல்லா பூம் ஆகிட்டு இருக்குது. முதல்ல எப்பவுமே ரொம்ப எவர்கிரீன் கோர்ஸ் அது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிட்டு இருக்கும் போது அவங்க 4th இயர், அதாவது இப்போ அவங்க காலேஜ் படிக்கும் போது 4th இயர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜாப் போவாங்க, இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நார்ம்ஸ் பிரகாரம் 1 இயர் ஆக்கிட்டாங்க. அது முதல் 6 months இருந்துச்சு. இப்போ வந்து கம்பல்சரியாக வந்து எல்லாருமே 1 இயர் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ மற்ற கோர்ஸ்லாம் வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம சர்டிஃபிகேட் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தோம், ஸோ அது எல்லாமே அவங்க காமிச்சா மட்டுமே தான் வந்து இது. பட் இங்கே வந்து அவங்க ட்ரைனிங் பீரியடே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிது. அதான் வந்து அவங்க கரெக்டாக போயிட்டு யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து தே கேன் ஷோ தே பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு ஸோ முடிச்சுட்டு திருப்பி அந்த காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அந்த அளவுக்கு நம்மளோட திறமையை வந்து வெளிப்படுத்தினா ஸோ ஜாப் உங்களுக்கு ஆல்ரெடி பிளேஸ் ஆயிரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொந்தமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த இது இருக்குது. அப்ராட் ஆல்சோ வெளிநாட்டிலே வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ துபாயில் 2020 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் 20,000 ஆர்கிடெக்ட்ஸ் தேவைப்படுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது ஒரு 8 இயர்ஸ்க்கு. ஸோ அது அப்புறம் கனடாவில் இருக்குது அண்ட் சிங்கப்பூரில் கூட நல்லா வாண்டட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு காலர் அழைப்புல இருக்காரு. ஐஸ்வர்யா, சென்னையில இருந்து ஐஸ்வர்யா அழைப்புல இருக்காங்க. ஐஸ்வர்யா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுனேன். அதுல வந்து 41.9. நான் அண்ணா நகர்ல இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன். என்ன தேர்வு எழுதுனீங்க நீங்க? பிஇ முடிச்சுட்டேன். பிஇ சிவில் இன்ஜினியர் நான் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம் எழுதுனேன். ஓகே. பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிட்டேன். ஓகே. ஸ்டாண்டர்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா அதுல 41.9 எடுத்திருக்கேன். எம்ஆர்க் கிடைக்குமா? எம்ஆர்க் கண்டிப்பா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன கவுன்சிலிங் போடுங்க, கம்பல்சரியா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன ஸ்பெஷலைசேஷன்? ஓகே, எம்ஆர்க் பண்றதை விட வேற எதுனா எம்இ இன் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் கிண்டிலே கிடைக்குமா? எந்த கோர்ஸா இருந்தாலும் ஓகே. எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குமா? எம்ஆர்க்ல வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டவுன் பிளானிங்கா, லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரா, அந்த மாதிரி கேக்குறேன். லேண்ட்ஸ்கேப் எதுவா இருந்தாலும் ஓகே. பட் அனாலிசிஸ் கிண்டிலே கிடைச்சா கிடைக்கும், கம்பல்சரியா கிடைக்கும். நல்ல மார்க். சரிங்களா? தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததா ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஞான சௌந்தர்யா சென்னையில இருந்து லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க ஞான சௌந்தர்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். நான் வந்து +2ல வந்து 70% எடுத்திருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னுடைய நாட்டா ஸ்கோர் வந்து 85 வந்திருக்கு. 85. ஓகே. எனக்கு இப்ப கவுன்சிலிங் கிடைக்குமா சார்? எந்த கம்யூனிட்டில வருவீங்கம்மா? எந்த கம்யூனிட்டில வருவீங்க? கம்யூனிட்டி வந்து எம்டிசி சார். ஓகே. 70% இதுல இப்ப கவுன்சிலிங் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ல இருந்து எடுத்துக்குவாங்க. அப்புறம் 200 மார்க்ஸ் நாட்டால. ஸோ உங்க கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 220 அந்த ரேஞ்சில் வருது. 240 கிட்ட வருது. டெஃபினட்டா 225 அண்ட் சம்திங் ரேஞ்சில் வருது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல கண்டிப்பா இருக்குமா உங்களுக்கு? விதின் சென்னையிலே கிடைச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா?
திரு ஃபாரூக், நம்ம இப்போ இந்த நேட்டா எக்ஸாம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். பிஆர்க் படிப்புக்கான இந்த திறனாய்வு தேர்வு, இந்த தேர்வு எதன் அடிப்படையில இருக்கும்? இதுல எந்த மாதிரியான தேர்வு? இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா வந்து 200 மதிப்பெண் எக்ஸாம். இது 100 மார்க் வந்து டிராயிங் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இருக்கும். இன்னொரு 100 மார்க் வந்து ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் சம்பந்தமா வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 100 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதுலேயே வந்து 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 50 மார்க்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு டிராயிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் நீங்கள் தான் டிரைவர். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து கலரிங் கொஸ்டின். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் கிளப்புக்கு வந்து லோகோ டிசைன் பண்ணுங்க, அந்த மாதிரி. இப்போ இன்னொரு 25 மார்க்ஸ் வந்து ஷேடிங் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அதை லைட் அண்ட் ஷேடோ ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ரிமைனிங் இன்னொரு 100 மார்க்ஸ் வந்து 40 சூஸ் டைப் இருக்கும். அது வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அது வந்து ஆன்லைன் டெஸ்ட். அது இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு அதில் ஆஸ்க் யூ டு டேக் ஆன்லைன் டெஸ்ட். அது ஸோ ஆர்கிடெக்சர் ஸ்கில்லும் இருக்கணும், as well as கொஞ்சம் டிராயிங் ஸ்கில்லும் இருக்கணும். அது எதுக்குன்னா டு டெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆப்டிடியூட், அதாவது ஸ்டூடெண்ட் இஸ் ஏபிள் டு விஷுவலைஸ், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் இருக்காங்கிற மாதிரி. பிஆர்க் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நமக்கு வந்து டிராயிங் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான. அது கிடையாது, அப்படி கிடையாது. அந்த கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கணும் உங்களுக்கு. நாட் தட் டிராயிங் மட்டுமே இது கிடையாது. டிராயிங் இட்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் இட், அவ்வளவுதான். அது இல்லாட்டி நம்ம கத்துக்கலாமே தவிர டிராயிங் தெரிஞ்சாதான் பண்ண முடியும், அப்படி கிடையாது உங்களுக்கு. ஸோ அந்த விஷுவலைசேஷன் அந்த கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவங்க யோசிக்கக்கூடிய தகுதி வேணும் நம்மளுக்கு. தொடர்ந்து ஒரு நேர் அழைப்புல இருக்காரு சவுந்தரராஜன் சிதம்பரத்துல இருந்து. சவுந்தரராஜன், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்ப வந்து நேட்டா எக்ஸாம் எழுதி என்னுடைய டாக்டர் பாஸ் பண்ணிட்டாப்லிங்க சார். இப்ப லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா வந்து ஏஐசிடி அப்ரூவ்டு இருந்தாதான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்ரூவல் போதுங்களா, இல்ல ஏஐசிடி அப்ரூவல் வந்து தேவைங்களா பிஆர் காலேஜுக்கு? இப்போதைக்கு வந்து அக்கார்டிங் டு தி ஆர்கிடெக்ட்ஸ் ரூல் பாத்தீங்கன்னா வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்ட் டிகிரி வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. ஏஐசிடிக்கும் இதுக்கும் வந்து ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதனால வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒன்லி ஹேஸ் த ரைட் டு கேன்சல் த பிஆர்க் டிகிரி இன் எனி டிபார்ட்மெண்ட் இன் எனி காலேஜஸ். சரிங்களா? ஃபாரூக் சார், தொடர்ந்து ஸ்வேதா திருச்சியில இருந்து ஸ்வேதான ஒரு நேர அழைப்புல இருக்காரு. ஸ்வேதா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார், என்னோட கட் ஆஃப் 400க்கு வந்து 305.33. ஓகே. இதுக்கு வந்து பிசி கோட்டால வரேன். எஸ்ஏபி கேம்பஸ் கிடைக்குமா இந்த வருஷம்? சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி வந்து 1% 2% பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் கிடைக்கலாம், சம்டைம்ஸ் மிஸ் பண்ண. இந்த வருஷம் கட் ஆஃப் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, மார்க்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வருஷம் எல்லாருமே குறைஞ்சிருந்தாங்கன்னா வந்து ஸோ நீங்க சொல்ற ரேஞ்ச் தான் இருப்பாங்க, 305 306 இருப்பாங்க. ஸோ இன் தட் கேஸ் இட் இஸ் பாசிபிள். இப்போ சில பேர் மார்க்ஸ் நிறைய எடுத்திருந்தாங்கன்னா வந்து அப்போ வந்து டெஃபினெட்லி ஸ்லிப் டவுன் டு அதர் காலேஜஸ். சார், இப்போ பிஆர்க் படிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு செலவாகும் குறைந்தபட்சம்? இப்போ ஜென்ரலாக இப்போ என்கிட்ட வர பெற்றோர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சார் பிஆர்க் படிக்கணும் ரொம்ப செலவாகுமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலயமா போனீங்கன்னா செலவே கிடையாது. 5 வருஷத்துக்கு வந்து ஃபீஸ் வந்து வெறும் 40,000 2 lakhs. இதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் மூலயமா போனீங்கன்னா வந்து டெஃபினட்டா வந்து மார்க் வந்து ஃபீஸ் வந்து ஆவரேஜா வந்து எல்லா காலேஜஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து 1.5 lakhs இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 times அப்படியே டபுள் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது சில பேர் வந்து ரொம்ப ஹையாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக கொஞ்சம் டிசிஷன் எடுத்து நல்லபடியாக கான்சன்ட்ரேட் பண்ணி கவுன்சிலிங் வர மாதிரி முயற்சி பண்ணால் ரொம்ப அளவுக்கு வந்து அவங்க கேஷ் சேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு மார்க்கும் வந்து ஒவ்வொரு 1000 மாதிரி தான் அது. ஸோ அதனால் வந்து ஃபீஸ் வந்து கவுன்சிலிங் மூலியமாக போனீங்கன்னா ஜஸ்ட் 40,000, மேனேஜ்மெண்ட் போனால் ஆவரேஜாக 1.5 lakhs இருக்கும். இப்போ பிஆர்க் படித்து முடிச்சவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லை உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக தான். வெளிநாட்டில் இங்கேயும் இங்க எந்த அளவுக்கு இருக்கோ அதே அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. உங்களுக்கு துபாய், சிங்கப்பூர், கனடா எல்லாமே எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் இன்னும் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். அதற்கு முன்பாக ஒரு காலர் அழைப்புல இருக்காரு, நியாஸ் அகமது சிவகாசியில இருந்து. நியாஸ் அகமது, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ, நான் டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கேன். சரி. ஹலோ, 80% வச்சிருக்கேன். ஹலோ சார். தொடர்ந்து பேசுங்க, கேக்குது. பிஇ சிவில் பண்ணலாமா? அது பண்ணா வேல்யூவா? எனக்கு பிஆர்சி பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டிராயிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால பிஇ சிவில் பண்ணலாமா வேல்யூவா? இல்லைங்க, டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சேன் நான். டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு நீங்க வந்து ஃபர்தரா வந்து நீங்க பிஆர்கே பண்றது பெட்டர், பிஇ சிவிலோட. நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பிஇ சிவில் பண்ணலாம். இல்ல நான் வந்து டிசைன் ஓரியன்டா போகணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா வந்து பிஆர்க் பண்ணலாம். ஸோ பிஆர்க் பண்ணீங்கன்னா பட் உங்களுக்கு 2 அட்வான்டேஜ்மே இருக்கும். நீங்க சைட் ஓரியன்டாவும் நீங்க போகலாம், டிசைன் ஓரியன்டாவும் அவர் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து பிஆர்க்கு நீங்க சூஸ் பண்ணிக்க. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து மற்ற 12th இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும் இவருக்கு. டிப்ளமோ இன் சிவில் இப்போ சம் பார்ட் ஆஃப் த ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க படிச்சிருப்பாரு. ஸோ வந்து பிஆர்க் படிக்கிறது பெட்டர் அவருக்கு. சார், இப்போ நேட்டா எக்ஸாம்ஸ்க்காக தயாராகிற மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? அவங்க எப்படியெல்லாம் தயாராகனா அந்த நேட்டா எக்ஸாமை எதிர்கொள்ள முடியும்? நேட்டா எக்ஸாம் வந்து சில பேர் வந்து தவறாக வந்து அவங்களே முயற்சி பண்ணி வந்து இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அது வந்து பின்விளைவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்க போய் தெரியாமல் அட்டெம்ப்ட் ட்ரைனிங் எதுவுமே இல்லாமல் அவங்களா இது பண்ணிட்டாங்கன்னா, உதாரணம் ஒரு 60 மார்க் ஃபெயில் மார்க் வாங்கிட்டாங்க, இல்லை 60 மார்க் 40 மார்க்லாம் வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 40 மார்க் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து 120 எடுத்தால் மட்டுமே தான் வந்து அந்த 80 மார்க் வரும். 120ங்கிறது ஒரே அட்டெம்ப்ட் எடுக்கிறது ரொம்ப கடினமானது. ஸோ அதனால் வந்து அவங்க ப்ராப்பரான ட்ரைனிங் சென்டர்ஸ் போயிட்டு ப்ராப்பரான டிராயிங் ஸ்கில்ஸ், ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்போ என்கிட்ட வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ அப்ரோச் பண்ணி அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் பிள்ளைங்களை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து ப்ரிகாஷன்ஸாக எடுத்து அந்த 12th மார்க்கும் அந்த நேட்டா மார்க்கும் ரெண்டையுமே ஃபோர்ஸ் பண்ணி இந்த கவுன்சிலிங்கில் ஏற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். தொடர்ந்து பேசலாம் சார். அதற்கு முன்பாக கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நேர் அழைப்புல இருக்காரு. கௌசல்யா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். கௌசல்யா கேக்குதா? உங்களுடைய சந்தேகங்களை முகமது ஃபாரூக் சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க மேடம். அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ இந்த பிஆர்க் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் வந்து வேற என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்? அவங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோகேட் கோர்சஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி 3D ஷோ இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. யாரும் உட்காந்து மேனுவலாக உட்காந்து வரைகிற இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் டெக்னாலஜி டெவலப் பண்ணால யூ கேன் கோ ஃபார் 3D சாஃப்ட்வேர்ஸ், ஆட்டோகேட், 3ds Max, Revit ஆர்கிடெக்சர், ஃபோட்டோஷாப். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஸ்கெட்சப், கூகுள் ஸ்கெட்சப். ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் த மெயின் சாஃப்ட்வேர். அதை லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி அடிஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு. இதெல்லாம் முன்கூட்டியே அவங்க பள்ளி பருவத்திலே படிக்கிறப்பே இதெல்லாம் தயாராகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பள்ளி பருவம் இல்லை, முடிச்சுட்டு இப்போ இந்த ஹாலிடேஸ்ல ஃப்ரீயா இருக்கும் போது இல்லை காலேஜ் பேரலாக வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இல்லை 2வது படிக்கும் போது அவங்க இது பண்ணிக்கலாம். நன்றி சார். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் ஆர்கிடெக்சர் படிப்புகள் குறித்து நம்முடைய அரங்கத்திற்கு வந்து விவரங்களை தெரிவித்து திரு பேராசிரியர் முகமது ஃபாரூக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். நேர்களை தொடர்ந்து நாளை மீண்டும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்தா.